பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை பைபிள் இன் டெப்த் என்கிற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வாரம் வேதாகமத்தின் தனித்துவம் என்ற தலைப்பின் கீழ் 3 விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். 4வது, யுனிக்னஸ் இன் சர்வைவல். தமிழில் எனக்கு இதற்கு வார்த்தை கிடைக்கவில்லை, ஆனால் அதை நான் புரிய வைக்கிறேன். இந்த வேதத்தை அநேகம் பேர் அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தும் இன்று வரை அது பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், அநேக சக்கரவர்த்திகள், அநேக ராஜாக்கள், மத குருக்கள், ராஜகுமாரர்கள், அதிகாரிகள், தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள், இவர்கள் எல்லாரும் இந்த வேதத்தை தவறு என்றும் இந்த வேதத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றும் இதை கொளுத்தினவர்களும் இதை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களும் இவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். ஆனால் இன்றும் வேதம் ஜீவனுள்ளதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த வேதத்தை அநேக முறை சோதித்து பார்த்தார்கள். ஆர்கியாலஜி, சயின்ஸ், பிலாசபி, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் வைத்து சோதித்து பார்த்தார்கள். இதில் தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று அநேக சோதனைக்குட்படுத்தினார்கள். அந்த எல்லா சோதனைகளிலும் வெற்றி சிறந்ததாய் இன்றைக்கும் அது பயன்பாட்டில் உள்ளது. இந்த வேதத்தை பாபிலோனியர்கள் எருசலேமுக்கு வந்து சிறைப்பிடிக்கும் பொழுது எருசலேமை சுட்டெரித்து எல்லா சுருள்களையும் சுட்டெரித்தார்கள். ஆனாலும் மீண்டு வந்தது. ரோமருடைய ஆட்சி காலத்திலே அப்பொழுதும் அதை சுட்டெரித்து விட்டார்கள். ஆனாலும் மீண்டும் பிழைத்து வந்தது. அது மாத்திரமல்ல, ஹிட்லருடைய காலத்திலே யூதர்களையும் வேதாகமத்தையும் அவர்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று பார்த்தார்கள். ஆனாலும் இன்றைக்கும் அது ஜீவனுள்ளதாய் நம்முடைய மத்தியிலே பயன்பாட்டிலே உள்ளது. ஆகையால் யூனிக்னஸ் இன் சர்வைவல். 5வது, யூனிக்னஸ் இன் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்திலே இது தனித்துவம் வாய்ந்தது. உலகத்தில் இருக்கிற 99% புத்தகங்கள் எல்லாம் கடந்த காலத்தை பற்றி தான் பேசும். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில புத்தகத்திலே நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் கூட எழுதியிருப்பார்கள். ஆனால் எப்படி எழுதியிருப்பார்கள் என்றால், இது நடக்கலாம், இப்படி ஆகலாம் என்று எழுதியிருக்கும். ஆனால் வேதம் ஒன்று மாத்திரம்தான் இது இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இந்த உலகம் இருக்கும் என்று சொல்லி வருங்காலத்தை குறித்து எழுதியிருக்கிற ஒரே ஒரு புத்தகம் நம்முடைய வேதாகமம் மாத்திரம்தான். அதிலே கடந்த காலமும் நிகழ்காலமும் வருங்காலமும் எழுதப்பட்டு 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் அது உண்மையுள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் இது தனித்துவம் வாய்ந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது, யுனிக்னஸ் இன் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ். வேதம் சரித்திரத்திலும் தொல்பொருள் ஆராய்ச்சியிலும் இன்றைக்கும் அதற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதிலே சரித்திரத்தை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மனிதனுடைய தோற்றத்தை குறித்து சொல்லுகிற ஒரே ஒரு புத்தகம் நம்முடைய வேதாகமம் மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, மிடில் ஈஸ்ட் ஹிஸ்டரி, இந்த உலகத்திலே மக்கள் எல்லாம் எப்படி பிரிந்து போனார்கள், எப்படி சாம்ராஜ்யங்களை உருவாக்கினார்கள் என்று சொல்லி உங்கள் பாட புத்தகங்களில் படிக்கிற சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரே ஒரு வேதாகமும் நம்முடைய வேதாகமம் மாத்திரம்தான். இன்னும் சொல்ல போனால், நம்முடைய நாகரிகத்தை பற்றி, எல்லா நாகரிகமும் எப்படி உருவானது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற ஒரே புத்தகம் நம்முடைய வேதாகமம் மாத்திரம்தான். ஆகையால் சரித்திர சான்றுகள் உள்ளது, ஆர்கியாலஜிக்கல் தொல்பொருள் சான்றுகள் உள்ளது. வேதத்திலே 3000 வருஷத்துக்கு முன்பதாக நோவாவின் ஜலப்பிரளயத்தின் போது கட்டப்பட்ட பேழையுடைய அடையாளம் சான்றாக இன்றைக்கும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எரிகோ கோட்டையுடைய மதில் சுவரை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தோண்டி எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சாலமோனுடைய அரண்மனை, இன்னும் பல 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 விஷயங்கள் தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் வேதம் உண்மையானது என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதிலே இது தனித்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே வேதத்தை ஒரு புத்தகமாய் பார்த்தால் எப்படி தனித்துவம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். வருகிற வீடியோவில் வேதத்தில் உள்ள விஷயங்களில் உள்ள தனித்துவத்தை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.